ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு 10வது தசகம் படிக்க வேண்டிய நாள். அதுக்கு முன்னாடி 2 தசகங்கள் விட்டு போச்சு. அதோட தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நாம 10வது தசகத்துக்கு போகலாம். 8வது தசகத்தில் நாராயண பட்டத்திரிகள் மறுபடியும் பிரளயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வராரு. இப்போ அவர் பாகவத்திலிருந்து 3வது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்கந்தத்தில் ஏற்கனவே மகா பிரளயம்னு ஒன்று சொல்லப்பட்டிருந்தாலும், அதுக்கப்புறம் பிரபஞ்சம் நம்ம எப்படி உருவாச்சு, பிரம்மர் எப்படி படைக்கப்பட்டான்னு சொல்லியிருந்தாலும், இப்போ இந்த தசகத்தில் மறுபடியும் பிரளயம்ன்ற வார்த்தையை அவர் உபயோகிக்கிறாரு. அதை ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே முன்னாடி பிரம்மதேவர் 100 வருட ஆயுள் கணக்கில் அவர் வாழ்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த பிரம்மரோட ஆயுள் காலத்தை வச்சு இங்கே இன்னொரு பிரளயம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது நாம் எல்லாம் டெய்லி நம்மளோட அலுவல்களை முடிச்சுட்டு உறங்க போகிற மாதிரி பிரம்மதேவரும் அவருக்குன்னு ஒரு பகல் இரவு இருக்குது. அந்த பகல் இரவு முடிஞ்சவுடனே அவரும் உறங்க போவார். அவரோட உறக்க காலம் முடிஞ்சு மறுநாள் விழிக்கிற காலத்தை தான் நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகா பிரளயம் அப்படிங்கிறது என்னன்னா, அவரோட 100 வருட காலம் முடிஞ்சு புது பிரம்மர் தோன்றது தான் மகா பிரளயம். இப்போது பிரம்மதேவர் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போயிட்டு மறுபடியும் விழிக்கிறது அப்படிங்கிறது நைமித்திக பிரளயம். இப்போது அவரோட ஆயுட்காலம் பற்றி ஒரு கேள்வி வரும். பிரம்மாவோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 100 வருடம். 100 வருடங்கிறத அவர் ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பகல் ஒரு இரவு. ஒரு பகல் அப்படிங்கிறது அவருக்கு 1000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம்ன்றது கிருத, திரேதா, துவாபர, கலியுகம் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அப்போ 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரி 1000 சதுர்யுகம் அவருக்கு ஒரு இரவு. இதே மாதிரி அவருக்கு 360 நாட்கள் சேர்ந்தது ஒரு வருடம். இப்போது 100 வருடங்கள் அவரோட ஆயுட்காலம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அவரும் என்ன பண்ணுவார், படைப்பு தொழிலை பகலில் முடிச்சுட்டு இரவில் உறங்க போவார். அந்த மாதிரி உறங்க போகும்போது இந்த நைமித்திக பிரளயம் நடக்கும். இந்த நேரத்தில் அவர் பகவானோட திருமேனியில் போய் ஒட்டிப்பார். அவர் மட்டுமில்லை, இந்த அகில பிரபஞ்சமுமே அவரோட திருமேனியில் ஒட்டிக்கும். அப்போது மறுபடியும் உலகமெல்லாம் ஜலமயம் ஆகும். ஜலமயமானதுக்கப்புறம் ஆதிசேஷன் மேலே அந்த நீரில் சச்சிதானந்த ரூபியான பகவான் குருவாயூரப்பா நீங்கள் யோக நித்திரையில் இருப்பீங்க. ஒத்தாரும் இக்காரும் இல்லாத நீங்கள் காலம்ன்ற சக்தியை எழுப்ப சொல்லிட்டு நீங்கள் உறங்க போயிடுவீங்க. தங்களோட அருட்பார்வை எப்போ படும்னா அடுத்து காலம்ன்ற சக்தி உங்களை துயில் எழுப்ப, அந்த நேரம் பிரபஞ்சத்தை எழுப்புகிற நேரம் வந்ததுக்கப்புறம் தங்களோட அருட்பார்வை நுண்ணிய உயிர்களாக உங்கள் திரு உதரத்தில் ஒட்டிகிட்டு இருக்க இந்த உலகத்து மேலேயும் பிரம்மா மேலேயும் படும். அப்போது தங்களோட நாபியிலிருந்து ஒரு சின்ன மொட்டு மெதுவாக வெளியே வரும். அந்த ஜலமயமான உலகத்தில் ரொம்ப அழகாக அந்த மொட்டு வெளியே வந்து தாமரை மலராக மலர்ந்து ஒளி வீச ஆரம்பிக்கும். அந்த தாமரை மலர்லேருந்து பத்மஜன் அப்படிங்கிற ஒருவர் வெளியே வருவார். உறங்கி எழுந்தாற்போல் அவர் ரொம்ப முகமலர்ச்சியோட மறுபடியும் வேதங்கள் நினைவுக்கு வர அவர் தன்னோட பகல் ஆரம்பித்து படைப்பு தொழிலையும் ஆரம்பிப்பார். இதில் ஒரு வியப்பூற்ற விஷயம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்க சாதாரண ஜீவாத்மாக்கள் மாதிரியே தான் பிரம்மாவோட செயல்பாடுகளும் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, பரபிரம்மம் ஒன்றே ஒன்று தான். மற்ற தேவர்களாக இருந்தாலும் மற்ற பெரிய தெய்வங்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஜீவாத்மாக்களை தான் கருதப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போது பிரம்மாவோட வாழ்க்கையிலேருந்து பார்த்தோம்னா அவரும் பகல் இரவை கழிக்கிறாரு. அந்த பகலில் அவரோட அலுவலை முடிச்சுட்டு இரவில் உறங்க போகிறாரு. உறங்க போகும்போது பகவானோட ஒன்றிடுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நாமளும் நம்மளோட அலுவலை முடிச்சுட்டு இரவு உறங்க போகும்போது நம்ம உறங்கினதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. முன்னோர்கள் சொல்கிறது, நீங்கள்லாம் பகவான்கிட்ட ஐக்கியமாயிடுறீங்க, மறுநாள் விழிக்கிறதும் விழிக்காமல் இருக்கிறதும் அவனோட செயல் அப்படிங்கிறது. அதே தான் பிரம்மாவோட வாழ்க்கையிலையும் இருக்குது. நம்ம விழிக்கும் போது நமக்கு வர்ற ஞானம் கூட கடவுள் கொடுக்கறது தான், ஞாபகம் கூட கடவுளோட அருள் தான். அந்த ஒற்றுமையை தான் இந்த தசகத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு பட்டத்திரிகள். இந்த தசகத்தை முடிக்கும்போது காஞ்சி மகா பெரியவர் பரிந்துரைத்த மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகம் நோய் நிவாரணியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட்டத்திரிகள் இந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி முறையில் பாத்ம கல்பத்தில் பிரம்மதேவரை தோற்றுவித்த குருவாயூரப்பாவான நீங்கள் என்னோட நோய் கூட்டங்களை அழித்தருள வேண்டும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு. இந்த ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே त्वमित्त मुत्ता पिदवत्मयोनिहि अनंत भूमा मम रोगरासिं निरन्ति वादालय वाश विष्णु. वादालय
வாச விஷ்ணு அப்படின்னா குருவாயூரப்பாவில் கோவில் கொண்டுள்ள விஷ்ணு பகவானே, அதாவது குருவாயூரப்பனே, நீ எனது மம ரோக, என்னோட ரோகனா நோய்களை தீர்த்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த தசகத்தை முடிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.